3 இடத்துல பார்த்தோம். 3 இடத்துல வேற ஏதாவது செஞ்சானா? சோறு பொங்கி போட்டேன், நான் தானம் தர்மம் பண்ணேன், ஏதாவது சொல்லியிருக்கா? ஜபம்தாயா பண்ணா. ஜபம் பண்ணா ஒரு சகோதரி லீதியால கத்த ரச்சித்தாரு. ஜபம் பண்ண போனா பிசாசு ஆடிச்சு, ஒரு கூட்டம் ரசிக்கப்படுச்சு. ஜபம் பண்ணா சிறைச்சாலை தான், அடி உத தான், துக்கம் தான், வேதனை தான், தாங்க முடியல, கண்ணீர் தான். ஆனா கஷ்டத்தின் மத்தியில என்ன பண்ணா? எப்பவும் ஜெபிக்கிற ஜபத்தை விடவே இல்லை. நீங்களும் ஜெபிச்சு பாருங்க, நீங்களும் ஜெபிச்சு பாருங்க. உங்க கட்டு அவிழும், உங்களுக்காக வாசல் கத்த திறந்து கொடுப்பா. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அநேக கட்டுகள் திறக்கப்படும். சிறைச்சாலை கதவுலாம் உங்களுக்காக திறக்கப்படும். உங்களை எதெல்லாம் பிசாசெல்லாம் உன்னை எழும்ப முடியாதபடிக்கு கட்டி வைக்குதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீ முறியடித்து அதெல்லாம் கழட்டிட்டு வெளியே வருவ. இன்னைக்கு அந்த கிருபை வேணாவா? அந்த கிருபை வேணாவா? கிருபை வேணான்னா சும்மா இருங்க, வாயை மூடிக்கிட்டே இருங்க. கிருபை வேணும், நான் சோத்திரம் சொல்லணும், அவரை மையப்படுத்தின. ஏசப்பா தேங்க்யூலோ, இன்னைக்கு என் கண்ணை திறந்தீங்களே, எனக்கு ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க ஜெபம் மேலானது, உங்க ஜெபம் மேலானது. சொல்லுங்க, ஜெபம் என்ன பண்ணும்? இருதயத்தை திறக்கும். சொல்லுங்க, ஜெபம் இருதயத்தை திறக்கும். என் இருதயத்தையும் திறக்கும், என் புருஷன் இருதயத்தையும் திறக்கும், என் பிள்ளைங்க இருதயத்தையும் திறக்கும், மற்றவங்க இருதயத்தையும் திறக்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் ஜெபம் சில பிசாசுகளை விரட்டும், சில போராட்டங்களை விரட்டும். அது மூலம் என் அற்புதம் நடக்கும், அது மூலம் இயேசப்போட நாமம் மகிமைப்படும். நான் ஜெபம் பண்ணா பூமி அசையும், சிறைச்சாலை அசையும், கட்டுகள் அறுக்கப்படும், எனக்கான வாசல் திறக்கப்படும், எனக்காக கர்த்தர் கட்டுகளை அறுப்பாரு, எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, எனக்கு ஒரு பெரிய மகிமையை காட்டுவாரு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் எல்லாரும் கேட்ட வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த கைப்பிரதி என் கையில் கொஞ்சம் கொடுத்தாங்க. நல்லா கவனிக்க, கண்கள் திறந்து பாருங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த கைப்பிரதி கொஞ்சம் கொடுத்தாங்க. நேற்றுக்கு ரப்பர் ஸ்டாம்பெல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்குது. இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா ஜெபம் செய்யுங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் இதை விதைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு நாளைக்கு ஒன்று கொடுங்க, நல்லா ஜெபிச்சுட்டு. சரிங்களா? சும்மா அப்படியே எடுத்து போய் கொடுத்துடக்கூடாது. நல்லா ஜெபிச்சு, நான் விதைச்சது 30, 60, 100 பலனை கொடுக்கணும். நாங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஐயா என்ன பண்ணிடுவார்? கைப்பிரதி எங்ககிட்ட கொடுத்துருவாரு. நாங்கள் இதெல்லாம் சீல்லாம் குத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா அரை மணி நேரம் 1 மணி நேரம் நாங்கள் யாரெல்லாம் கைப்பிரதி கொடுக்க போகிறோமோ கையை கோத்து ஜெபம் பண்ணி நல்லா அபிஷேகத்தில் நிரம்பி, இந்த ஒன்றும் வீணாக போகக்கூடாது, இதை கொடுக்குற ஒவ்வொருத்தரும் ரசிக்கப்படணும், இப்படி சொல்லி தான் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு கொடுத்தோம். எத்தனையோ பேர் ரசிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் செய்யுங்க, கூடவே என்ன பண்ணுவாங்க? வசனத்தை விதைங்க. இங்கே கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 5 எடுத்துங்க, 10 எடுத்துகிட்டு போங்க. ஒரு நாளைக்கு 1 கொடுங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு கொடுங்க. அந்த 1 பெரிய அறுவடையை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஊழியத்தை செய்ய போறீங்க? எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஒருத்தருக்கு 1 கொடுங்க, வேற எதுவும் இல்லைங்க. நீங்கள் ஜெபத்தோட நீங்கள் ஜெபிச்சு கொடுத்துருங்க. வேலை செய்கிறது யாரோட வேலை? ரட்சிப்பு உண்டாக்குறது யார் வேலை? அவர் செய்கிறது அவர் செய்ய போறாருங்க. நீங்கள் இங்கே ஜெபிச்சாங்க கட்டு அவிழும், நீங்கள் ஜெபிச்சாங்க அற்புதம் நடக்கும், அங்கே அசைவு உண்டாகும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? போகும்போது எல்லாரும் ஜெபத்தோட வாங்கி கொள்ளுங்க. கண்களை மூடி